அவ வாட்டுக்கு இருந்தாலும் இவர் தான் இது பண்ணுவார். அட்டை நேற்று பூராத்தையும் போட்டாச்சுல நண்டு என்னென்ன அட்டை ஓடலையான்னு இருக்கா. போய் கேளு சிசர்லாம் எங்கிட்டு போய் கிடக்கும். ரெண்டு கூட அதுக்கு ஒரு உடம்பு போதும். மினரல் வாட்டர்லாம் வாங்கி வச்சா ஒரு மாதிரி மேலே பூச்சனா மாதிரி வருது. அன்னன்னைக்கு வாங்கினாத்தான் நல்லா இருக்கு. சொன்னோம்னா என்னமோ சொல்லுவார். மயக்கமாக வருதுச்சுமா, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன், அப்புறமா கழுவி தரேன். மணி எத்தனை மணி ஆயிடுச்சா? எதுக்கு பெட்ரோல் கொஞ்சமாக இருக்குன்னு தெரிஞ்சாவே நீங்கள் போட்டுருவோம் தானே. இதே வேலை 5 வரும். எங்கனையாவது வண்டி நிப்பாட்டி நடந்தே போய் வாங்குறதே வேலை. ஏன் கூட ஒரு 100 ரூபாய்க்கு சேர்த்தாப்புல போட்டா? நானே சொன்னேன்ல ஃபோனில் வச்சுட்டு போங்க, ஃபோனு எனக்கு வேலைக்கு அதை பார்க்கணும்ட்டு. ஏன் தண்ணி இருந்தாங்க தண்ணி இருந்தால் தானே இருக்கு, எடுத்துக்கணுமா? அதானே எதுக்கு துடைக்க போறிய? அப்புறம் நைட்டில் எறும்பு அடிச்சு வச்சுரும். ஸ்வீட்டு ஏப்பா என்ன படிக்க சொன்னால் படி. ஏப்பா வாகனத்தில் ஏறி படிச்சு தூங்குதுட்டே சர்மக்குட்டி என்ன பெத்தாரு படிடி. சாப்பிட்டாருல சாப்பிடல பூச்சை தான் சாப்பிட்டா. சாரி சர்மா வாத்த வாப்பு வாப்பு சோறு விட ஓடியா போ. என்னாச்சு பயந்துட்டியா? இன்னைக்கு எதுவே விழுந்து இது சாக்கடைக்குள்ளே இது பண்ணி கிடந்திருக்காங்க. இது பந்து எடுக்கிறோம்ண்டு என்ன வத்தியார் எங்கே போய் விட்டாங்க? பீட்டு பீரியடாம்ல, பீட்டு பீரியடில் போய் உள்ளே இழுத்துட்டானா. அவன் உள்ளே தொமுக்குன்னு விழுந்துட்டானா. இவனை உள்ளே இழுத்துட்டானா. செருப்புலாம் போச்சு, செருப்புலாம் உள்ளே விட்டு வந்துட்டேன் சாக்கடைக்குள்ளே. பள்ளிக்கூடத்து கிரவுண்டில் பள்ளிக்கூடத்து கிரவுண்டில் அம்புடு ஆழமாக வச்சுருக்கேங்க. வேறங்கிட்ட போகிற தண்ணியை எதுக்கு தேங்கி வச்சுருக்காங்க இப்படி? அவனை பிடிச்சி இழுக்கிறோம்னு உடனே இழுத்துட்டேன், நீ விழுந்துட்ட. ஐயோ சரி, அதெல்லாம் நினச்சி பயப்படக்கூடாது சார்மா. பெரிய ஆளாகிக்கிட்டு இருக்கோம், அதுக்கெல்லாம் பயந்தா அப்படி சோர்வாகக்கூடாது. நல்லா சோப்பு போட்டு குளிச்சப்பு. ஏம்மா வெளியில் கிடந்ததாம்மா, வெளியில் வந்து வந்தாம்மா வெறும் நட்டு வகலியாக வருது. என்ன உள்ள உடஞ்சி வெளியில் கிடக்கு. தூக்கம் வந்தால் தூங்குப்பு, காலையில் வெள்ளனது. டயர்டாக இருக்கா? இங்கேருந்து சைக்கிள் மிதிச்சு போறியா? பொதி முட்டை மாதிரி கொடுக்குற இஞ்சி வருங்க. அன்னைக்கு அவன் பேக்க தூக்கி வரேன், நடக்க முடியல என்னால். தூக்கி தத்தனி பொம்பளையால் தூக்கி அம்புட்டு நோட்டு புக்கு கொடுத்துட்டியா அப்போ எல்லாத்தையும்? அம்புட்டையும் கொண்டு வர முடியுமா? அதுக்கு தப்பு சைக்கிளில் கெட்டிக்கிறேன். இப்போ அந்த கயிறு மாதிரி இருக்குல்ல. இப்போ ஏப்பா இங்கே வருங்க, பேக்கு கட்டுற கயிறு வாங்கி கொடுக்கச்சுமாப்பா. பத்தலையா அந்த பேக்கை இது பண்ணிட்டேப்பு? புது பேக்கு ஒரு 4 நாள் கூட அவ்வளோ கிழிஞ்சு போச்சு. நட்ட வகையை தூக்கிடுச்சுங்க அம்மா. கொடுக்குல தான் இருக்கு விஷம். எங்கள் ஆத்தா பர்ஸில் என்ன இருக்குன்னு இப்போ ஓடியாங்க. எங்கள் ஆத்தா பர்ஸில் என்ன இருக்குது? திறக்க முடியலையே சாமி. இந்த வரை எப்படியாவது திறந்து பார்த்துறோம். ஆத்தா அதெல்லாம் காசு வைக்காது, சுருக்கு போய் வச்சுருக்கு. அதெல்லாம் ஃபோனு தான் வச்சுருக்கு. ஃபோன் வச்சுக்கிட்டே ஃபோனை அடித்தா எடுக்க மாட்டேன்றமா. எங்கிட்ட தூக்கி போட்டு வேலையில் இருந்தால் எப்படி விடுவேன்? இதுதான் ஆத்தா சாப்பிட்டுட்டு வேலையை பார்க்கணும். சரி நானும் போய் தோசை இதுகளை ஊற்றுறேன். சரிம்மா வாப்பு உனக்கு சோறு கொடுத்துறேன். முட்டை வேண்டாம் அப்படியே முட்டை பொரியல் பண்ணிடுறேன். ஆம்லேட்டு போடவா பொரியலாக போடவா? ஏம்மா இன்னி நேரத்துக்கு கிணத்த போட்டு கூட்டிகிட்டு கிடக்க? ஏமோ காலையில் கூட்டலாமா? என்ன யாரும் கூட்டிகிட்டு கிடக்குன்னு பாருங்க மக்களே. என்ன பெத்த அத்தா என்ன யாரும் கூப்பிட்டு பாருங்க. ஆத்தே என்னண்டே தெரியலையே. கை காலெலாம் அப்படி வலிக்குது. நம்மளாம் வயசாகிட்டலாம், நம்மளாம் என்னதான் பண்ணுறது?
வயசு ஆயிடுச்சு என்ன 30 வயசு மேலே ஆயிடுச்சுருந்தாவே கிளடி ஆகிட்டும்டா. ஏத்தா தாயே இருட்டுக்குள்ளே கூட்டாத தாயே, நாளைக்கு காலையில் கூட்டு வந்தாயே, நீ எங்கிட்ட போடி பயமகளே. இதை தூக்கிக்கிட்டு வாப்பு வாப்பு வாப்போ படியா போய் சார் சாப்பிடுவோம் வாப்பு படிச்ச அப்போ சாப்பிட்டு தூங்கிட்டு சித்த அப்புறமா காலைல வெள்ளை நினச்சி கூட படிச்சுக்கலாம். எத்தனை நாள் அட்டை விடுறிய அம்புட்டு ஒரு படிப்பாடிக்கு? நேற்றுலேருந்து அட்டை விட்றாங்க, நேற்று மத்தியானத்துலேருந்து அட்டை விட்றாங்க மக்களே, இன்னும் முடியலை. 3 பேருக்குன்னா 30-40 நோட்டு. 3 பேருக்கு 40 நோட்டா? 40 நோட்டு கட்ட விடணுன்னா பாவம் ஜிம்மாப்பா. நல்ல வேலைங்க, இந்த வேலையெல்லாம் நம்மளுக்கு பிடிக்காது, கச்சடா வேலை, கச்சை முச்ச வேலையெல்லாம் நம்மளுக்கு பிடிக்காது. அது இந்த வேலையெல்லாம் அவர்கிட்ட கொடுத்துருவேன், ஒப்படைச்சிருவேன். இன்னைக்கு கத்திரிக்கோளை காணும் தேடுனே கிடைக்கவே இல்லையே சாமி. பூச்சா எடுத்து வச்சிருந்தேன். பூச்சா அறிவாளி, அதே எடுத்து பார்த்தேன். பூச்சி அறிவாளின்னு சொல்லாதீங்க, மானசம் அப்படியே வாய போ. மானசம் அப்படியே வெறுகுண்டு தாக்கும். பூஜா ஹோம்ஒர்க் எழுத சொல்லி எத்தனை மணி நேரம் பூஜா? நீ என்ன சொன்ன? எத்தனை மணிக்கு வந்த? 4 மணிக்கு வந்தேன். 4 மணிக்கு வந்து சொன்னாங்க சாப்பிட்டுக்கிறேன்டா, சோத்தை போட்டு கொடுத்தேன், சோத்தை திண்டி பாதியை வச்சுப்புட்டு கேக்கு வாங்கிட்டு வந்துச்சு அம்மாச்சி, அதை திண்டுக்கிறேன்டா. அதை இங்கே இப்படி இப்போ திறந்து வச்சுன்னா பூரா மெத்த ஊரா இது வைக்காதா, எறும்பு அடிக்காதா? இந்தா அப்படி கொண்டு போய் வச்சுட்டு ஹோம்ஒர்க்கு எழுது, தயவு செய்து ஹோம்ஒர்க்கு எழுது. ஹோம்ஒர்க் எழுது. டிவியை அமர்த்து, அப்படிலாம் சொல்லப்படாது. டிவியை அமர்த்திட்டு ஹோம்ஒர்க் எழுது. நைட்டுக்கு என்ன, நைட்டுக்கு பார்த்துட்டு காலையில் வெள்ளை கரெக்டாக 7 மணிக்கு எழுந்திரிச்சிடணும். 8:15 வேணும் வருது, 7 மணிக்கு நீ எழுந்திரிச்சிடணும். நீ பாரு ஏம்மா என்ன ரகலை பண்ணுறா. தள்ளு, நான் எல்லாத்துக்கும் தோசை ஊற்ற போகிறேன். பாத்திரத்தை விளக்கேந்தா, பாத்திரம் பூரா கிடக்கு, விளக்கேன். வேலையை பாரு, அதை பார்க்க மாட்டேன். வேலை பார்த்துட்டு வந்து கூட பொம்பளை பிள்ளை இதை பார்த்து வைக்கிறது. இதுக்கு மூடி எங்கத்த மாவுக்கு அதே. சரி சரி, நான் வேலை வெட்டியில் பார்க்குறேன். எல்லா மக்களும் லைக்கு போடுங்கத்தே. நான் வேலையில் பார்த்தாத்தே, ஆளுக்கு ஒரு வேலையை பார்க்கணும். இன்னும் பிள்ளைகளை ஹோம்ஒர்க் எழுதணும், படிக்க வைக்கணும், எல்லா வேலையும் இருக்குது. எல்லோரும் பாருங்கள், எங்கள் ஆத்தா இங்கிட்டு கிளம்பிடுச்சு. அரிசி முட்டை இதெல்லாம் தூக்கி வச்சு தெரியாமல் அந்த இலையில அள்ளி இங்கிட்டு தூக்கி போடணுமா? போதுமா, காஞ்சிருச்சுமா? போட்டு 1-2 இலை நல்லாயிருக்கு. ஏமே காலைல விடுவோமா? நேரத்தில் வேணாம். சரி, அடுப்படி நான் சுத்தம் பண்ணுறேன். லைக் போடுங்கத்தே. ஆம்பிடுத்தேன் இன்றைக்கி பொழப்பு, ஆம்பிடுத்தேன். மாவுக்கு மூடிய காணுமே, மாவு மூடி எங்கே வச்சு